இந்த செடியிலும் பூக்கள் வருமான்னு எனக்கு இப்போ தான் பார்க்குறேங்க. இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல. இது என்ன செடின்னு நான் கடைசியா சொல்றேன். ஆனா இந்த பூவ பார்க்க உங்க எல்லாருக்கும் எப்படி தெரியுதுன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. எனக்கு தெரியிறத நான் சொல்றேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, ஜிமிக்கிய ஸ்டாண்ட்ல தொங்க விட்டுருக்கா மாரி தெரியுது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை திராட்சை அழகா கட்டி ஒண்ணொன்னா தொங்க விட்டா மாரி தெரியுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி பொம்மைங்கள இதில தொங்க விட்டா மாரி தெரியுதுங்க. இந்த மாரி 3 விதமா எனக்கு இது தெரியுது. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குங்க. எருக்கஞ்செடியில இருக்க பூல நம்ம உடைச்சா எப்படி சவுண்டு வரும், அதே மாரி இந்த பூவும் நம்ம உடைச்சா நமக்கு சவுண்டு வருதுங்க அழகா. உண்மையாவே இந்த காட்சி எனக்கு பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா இதுவரைக்கும் இந்த செடியில இந்த மாரி பூ வரும் நான் பார்த்ததே கிடையாது. இந்த செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரணகல்லி தாங்க. ரணகல்லி செடியில இப்படி ஒரு பூ பூக்கும்னு எனக்கு இப்பதாங்க தெரியுது. நான் வந்து கொஞ்சம் பெரிய தொட்டியில தான் வச்சிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப உயரமா போயிருச்சு. ஒரு 7லேருந்து 8 அடி ஹைட்டுக்கு போயிட்டு, இது அழகா பூத்திருக்குங்க. இயற்கையை நேசிப்போம். நன்றி.